நன்றி. கேப்டன் பிரபாகர் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலைதான். கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது, அதே சந்தோஷம் அதே வரவேற்பு மேடையில் இருக்க எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் உதயகாந்த் சர்மா வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலைதான். கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது, அதே சந்தோஷம் அதே வரவேற்பு மேடையில் இருக்க எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் உதயகாந்த் சர்மா வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலைதான். கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது, அதே சந்தோஷம் அதே வரவேற்பு மேடையில் இருக்க எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் உதயகாந்த் சர்மா வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலைதான். கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது, அதே சந்தோஷம் அதே வரவேற்பு மேடையில் இருக்க எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் உதயகாந்த் சர்மா வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நன்றி. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலைதான். கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது, அதே சந்தோஷம் அதே வரவேற்பு மேடையில் இருக்க எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் உதயகாந்த் சர்மா வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள், பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்க.
ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் வந்து தகவல் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 13 நைட்டு நான் சொன்னேன், சார் வந்து என்ன பண்ணலாம், இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ணுறோம், நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு வந்து 2 மணிக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் பையனை பார்த்து, பையன் வந்து நைட்டு தான் போயிருந்தேன், 4 மணிக்கு 4:30 மணிக்கு நினைக்கிறேன். விடிய கால போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். என்ன படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஜனவரி. அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ஆசைப்படுகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன். நன்றி சார். நடிகர் உதயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம்.